தலையை தாழ்த்தி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமே. சர்வலோகத்துக்கும் எஜமான் இருக்கிற தெய்வமே, நீதிபராக இருக்கிற கல்வாரி நாயகனே, கருணை கடலே, காலையிலிருந்து அங்கிருந்து வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன் இணையை நடத்துங்கய்யா. உடைய வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு வஞ்ச ஜனங்களை ஆட்டி கேட்டு அரவணைத்து பலப்படுத்தி போகும்போது அவங்க முகங்கள் அவங்க முகங்கள் பிரகாசமடைந்து பிரகாசமாக செல்ல கட்டணம் திருக்கத்தில் அர்ப்பணிக்கிற வேண்டிக் கொள்ளும். புதிகணமகும் எல்லாம் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர்களை முன்னேற ஆசீர்வதிப்பாராக. சர்வலோகத்துக்கும் எஜமான தேவன், சமாதானம் பிரதர் இயேசு, சில ஆலோசனை நிறைய சொன்னோம். ஆலோசனை முன்னே வந்து ஆலோசனை கேட்டீங்க, வராதிருக்கு அடுத்த வாரம் ஆலோசனை என்ன ஆலோசனை வரும் அது கேட்டுக்கோங்க. எப்பவுமே காலையில் முந்திக்கிங்க, அது பிறந்த ஆசீர்வாதம் முந்தோணும். ஆமாம், சிந்தாமணியில் உங்களுக்கு ஒரு 2000 கொடுக்குறாங்கன்னா பாருங்கள், வெடிய தூங்க மாட்டேங்க. ஏதோ நாளைக்கு கொடுக்குற சிந்தாமணி அதில் அடிக்கடி ஓட்டு ரயிலில் நின்று தாகம் முடித்து மயக்கம் வந்து விழுந்தாலும் பரவாயில்ல போய் அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்குறேன்னா போலாமா போச்சாது, போலாமா போச்சா. ஏன்னா உள்ளொருத்தன் இருப்பேன், அவனை அப்படி பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு அதையாக ஜபம் பண்ணிங்கன்னா நேரத்தில் வந்துடுங்க. அதனால் கொஞ்சம் நேரத்தில் வரணும்னு பிரகாசப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரகாசப்பட்டீங்கன்னா கற்று கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் உங்களுக்கு தருவார். சரியா? என்ன பிரகாசப்படுறீங்களோ அதுக்குள்ள பலன் கண்டிஷனா உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், முந்திக்கணும்னு ஆசைப்படுங்க. தேவ வார்த்தைக்கு காலை நேரத்தில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன நினைக்கி, தேவனுடைய பிரசனம் அதிகமாக உங்கள் மேலே தங்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டாங்க. கர்த்தர் பரிகாரி செய்வாராம். ஆமே, அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட்டில் நம்ம தலைப்பாக வச்சுக்கலாமே. யோவான் 15:7. நேற்று வாரம் அதை சொன்னேன், இந்த வாரம் சொல்கிறேன். 15:7 பக்கம் 150 பக்கம் எடுத்துக்கொள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டுக்கொள்ளுகிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை முதல்ல, நீங்க எங்களை நினைத்திருந்தால் என் வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அதை சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார், ஈசாக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார், யாக்கோபு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். ஏன்னா நிறைவேற்றுற தேவன். பாருங்க, ஆபிரகாரத்தை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய 10 வருஷம் இடப்பட்டிருக்கு, 14 வருஷம் இடப்பட்டிருக்கு. அவன் 2வது என்னன்னா 10 வருஷத்துல ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை யாருங்க, அதுக்கு சுதந்திரவாளி இல்லாதவன் அவனுடைய குழந்தை குட்டி சாப்பிட்டு போயின்னு சொல்லி அவன் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பெரிய சாதியாக்குறது மட்டும் இல்லை, இந்த சன்னதியை வானத்திலுக்கு நட்சத்திரத்த அளவுக்கு உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அது உங்கள் உள்ளத்தில் வரவே இல்லை. அதே போல ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் வெண்டார்களேன்னா, கர்த்தர் உங்களுக்கு இப்படியெல்லாம் வச்சிருப்பார், இப்படியெல்லாம் நடத்துவார், இதெல்லாம் பண்ணுவார்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்த அந்த வார்த்தை என்னோட ஒவ்வொரு நாள் சொல்லணும். அன்றுவரே நீ இப்படி வச்சிருப்பீங்க, இப்படி சொல்லி வைக்கிறீங்க, இப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்க, நான் 10 சென்ட் வீட்டுக்கு கட்டுவேன், நல்ல ஒரு கார் வாங்குவேன், நல்ல குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்குது, நான் கர்த்தருக்குள்ள நல்லா இருப்பேன், என் குழந்தைகளும் ஊழியத்தை தாங்கு, இல்லைன்னு ஊழியம் செய்யி அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வளரணும். நீங்கள் வளரத்த அந்த காரியம் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றும். ஆபிரகாரத்தை அது 10 வருஷம் அது கண்டுக்கல. கர்த்தர் 2வது வந்து ஆபிரகாரத்தை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணுங்க, வடக்கிலையும் தெற்கிலையும் மேற்கிலையும் எல்லாத்துலையும் என்ன பண்ணு, பழகி பெருகிருப்பேன்னு சொல்றாரு. அப்பவே இவர் எத்தனையோ சொல்லிட்டு இருக்கிறாரு, அண்ணா எனக்குங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அவனுக்கு அந்த எண்ணம் தான் இருக்குது அவளியா. ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாங்க சொல்ல எண்ணம் வரவே இல்லை. அது மாதிரி தான் நாமளும் இருக்கோம். தேவன் உங்களுக்கு சொல்றாரு, இது செய்வேன், இது பண்ணுவேன், என்ன தியாகம் பண்ணுவேன், இப்படி இருப்பேன், இப்படி வாழ்வா அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்காரு. ஏன்னா அவர் என்னோட சிலுவையில் அடித்து எல்லாமே பண்ணி பூராவே சமர்ச்சி வச்சு போயிட்டார்.
அந்த சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்தை நம்ம பொறிக்க எடுக்க தெரியாதனால இன்னைக்கு வரைக்கும் பஞ்சமானது கையாகிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு என்னன்னா பக்தி மட்டும் பத்தாது. அந்த பக்தியில 2 பக்தி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். ஆலோசனை சொல்லும் போது முதல்ல சொன்னேன் 2 பக்தி. ஒன்று நல்ல மனமடிக்க பக்தி இருக்கு, ஒன்று வந்து பொசோட பொண்ணுங்கிற பக்தி இருக்கு. அந்த பத்துக்குள்ளேயே நீங்கள் அடைச்சி வச்சு நீங்களும் கொண்டு உட்காந்துருந்தீங்கன்னா கை காலம் மூஞ்சாலும் என்னங்க ஒரு மாதிரியான அலர்ச்சி உண்டாகும். அப்படி பக்தியும் இருக்கு. அப்போ நீங்கள் எந்த பக்தி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, இந்த கத்திருக்கு தெரியும். நீங்கள் எப்படி அலர்ச்சி உண்டாக்குற பக்தியா, அடுத்தையில பேசி நீங்கள் கேட்டதுக்குள்ள அடுத்தையில் கெடுக்கிற பக்தியா, எப்படி இருக்கிற பக்திங்கிற உங்களுக்கு இருக்கணும். கெடுக்கிற பற்றி அலர்ச்சி பற்றி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் என்ன வேணும், உங்களை வந்து மரணம் சம்பரித்து பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டிக்கொள்ள வரைக்கும் அங்கேயும் போய் என்ன வேணுங்க. ஆண்டவரே இப்படி எல்லாம் சொன்னா கேட்கல, எல்லாமே நான் தந்தேன், எல்லாம் பயன்படுத்தக்குள்ள கொடுத்தேன், ஆனால் நீ எப்படி இருந்த, ஒருத்தனை தாட்டினேன் நினைவாக போய் இப்படி எல்லாம் சொல்லு 40 நாள் அழிஞ்சுக்கோன்னு சொல்லுன்னா, அப்போ போய் என்னோட சொல்லி போட்டு வந்தேன்னா தேவன் மனதருகே அந்த பட்டணத்தை காப்பாற்ற நினைக்கிறாரு. இவன் என்னோட எரிச்சோட வந்து இங்கே உட்காந்து என்ன சொல்கிறேன், இன்னும் அழியலையே, இன்னும் அழியலையே, இன்னும் அழிக்கலையே வர்றாங்க எரிச்சல். ஆண்டவர் ஏன் இவளை எரிச்சு பண்ண, நான் எரிச்சலாக தான் சாப்பிடட்டேன். அது மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும் அல்ல இல்லையா? அது நம்மளுக்கு எரிச்சல் தனியத்தக்கதான் ஆமேன்னு நான் சொல்கிறேன் அல்ல இல்லையா? முதல்ல எரிச்சல் போக நம்மளை விட்டு தேவையில்லாத எரிச்சல், தேவையில்லாத அங்கேக்கு கோல் போடுறது, பேசுறது, இதெல்லாம் மாறணும். உங்களுக்குள்ள இருக்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட இனிமே மன்னிக்கிறவரு, மனதுருகிறவரு, காப்பாற்றுறவரு, தப்ப வைக்கிறவரு, தூக்கி நிறுத்துறவரு, வாழ வைக்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் இல்லையா? அந்த எண்ணம் இல்லாத இருக்க வரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக் வரணும். அந்த எண்ணம் வந்து தானாகவே எல்லாம் நடக்கும். ஆமே இல்லையா? ஆமே. அந்த எண்ணத்தை பயன்மை ஆண்டவர்கள் கேளுங்க, அனிதனும் கேளுங்க, உரலை கேட்க அனிதனும் கேட்கணும். நான் நேற்று சொன்ன ருக்குமணியை பார்த்து சராஜால பார்த்து அப்போ சொல்ல ஓடுகிறோம். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நீங்க அதை நினைச்சிட்டே பண்ணுங்க, அப்படியே பண்ணுங்க, அப்படியே போயிடும். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது வர பொருளாதாவி என்னாரும் வாய் கொட்டை கொட்டை இருக்கு, என்ன சப்பிட்டு அப்படின்னு ஓடிடும். அப்ப உங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி என்னோட தெய்வீக மகிமையான ஆவியை நீங்க என்ன கூப்பிடோடு வந்துடுவாங்க. உங்களுக்குள்ள ஆவி ஒன்று இருக்குது, அந்த ஆவி வந்து ஜீவாவி. இதுக்குள்ள தர்மத்தையும் நீதியும் தர்மம் எல்லாம் நடத்தி உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கரமான பிசாசை துரத்தக்கூடிய ஒரு ஆவி ஆண்டவர் அனுப்பணும். அது அனுப்பிருக்கு நீ கூப்பிட்டதான் வருது இல்லையா? உங்களுக்கு எல்லா வரங்களையும் கத்தர் கொடுத்தாலும் அந்த வரத்தை எப்படி பயன்படுத்தணும் முதல்ல தெரியும். அவே கத்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி பாருங்க, கத்தருக்கு மகிமை உண்டாது. அது வந்தோன்னு என்ன வரும் பார்க்கலாம். 1 பேதுருல 2:9 படிக்கலாமே. 1 பேதுருல 2:9 318 பக்கம் புதிய ஏற்பாட்டுல. மடமடம் பக்கம் சொல்லினா மடமடம் எடுக்கணும். 318 பக்கம் 1 பேதுருல 2:9. நீங்களோ உங்களே அந்தகாரத்தில் இருந்து பாருங்க, ஆச்சரியமான ஒளியில் இடத்துல வழிவர்களுடைய புண்ணியங்களே அறிவிக்கும்படிக்கு உங்களை யாருன்னு வச்சிருக்காரு? தெரிந்து கொண்டபடி சன்னதி ஆச்சரியமான உங்களை என்ன சொல்ற ஆசாரியோர் கூட்டமாக பரிசுத்த ஜாதியார், அவருக்கு சொந்த ஜனமா இருக்கு. எப்படி இருக்கும்போது கேட்கப்படுறீங்க? அவருடைய சொந்த ஜனம்னா இந்த பூமி, வானம், சச்சாத்தரங்கள், சூரிய, சந்திரன், இந்த இயற்கை எல்லாமே அவர் இருக்கும்போது, நீங்க அவர் பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி குறை வருது? ஏன் குறை வருது? ஏன் குறையா வாழ்றீங்க? அப்ப குறையனா ஆண்டவர் போல நீங்க சிந்திக்கணும், ஆண்டவர் போல பேசணும், ஆண்டவர் போலயே நினைக்கணும், ஆண்டவர் போலயே எல்லாருக்கும் நன்மை செய்யலாம் மாறணும் இல்லையா? அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்களே வயலியா உயரம் நீங்களே கண்ணார பார்க்கலாம். அந்த எண்ணம் வந்தாச்சுன்னா நீங்க உயரம் தானாக பார்க்கலாம். நீங்க என்ன அந்த எண்ணம் வந்தாச்சுன்னா போய் உட்காரும் போது பேய்கள் ஆடும். ஆமா, தானாக ஆடும். அப்ப ஆட வைக்கணும், குதிக்க வைக்கணும், ஓட வைக்கணும்னா தேவனால முடியும். இந்த இடத்துக்கு எல்லாம் ஆட வைக்க, குதிக்க வைக்க கத்தர் வரங்களை கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம பிரச்சனை ஆனோடனே உடனே அவங்களுக்கு பிரச்சனையாயிடும். பல மணி நடந்துட்டு இருந்தா இருந்தது. அனுஜோதி இங்க இருந்து குதிச்சு போய் அங்க ஆம்பளை இருந்தாங்க. அதே சமயத்துல
கிருபை குதிச்சுட்டு அங்கே விழுந்தாங்க. இதெல்லாம் அதே அந்த மாதிரி இடந்தது குதிக்க வைக்க எல்லாம் செய்யலாம். ஏன்னா இடம் பொருள் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் அது எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணோம், ஆண்டவர்கள் கேட்டு 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 அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்குதுல்ல இல்லையா? ஆமாம். இலக்கியாமல் இங்கேருந்து விழுந்துட்டு வீட்டு போய் அங்கே போய் இந்த வீடு அங்கே போய் விழுந்து போச்சு, வெளியே போய் விழுந்தது. இலக்கியாவுக்கு தெரியும். ஆமாம், இங்கே எல்லாம் நடக்குது, எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லோரும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களெல்லாம் ஆட வைக்கணும்னா ஒரே ஒரு நாள் உட்காந்துன போது, 2ஆம் நாள் எல்லாம் ஆடக்கார முடியுது. அல்ல இல்லையா? தெய்வன் அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்ம தெய்வம். ஆட வைக்காத தெய்வம் இல்லை, உங்களை குதிக்க வைக்காத தெய்வம் இல்லை, உங்களை ஓட்ட வைக்காத தெய்வம் இல்லை. அல்ல இல்லையா? ஆமே. முதல்ல 2 சண்டை உழுக்காட்டி அங்கே ஓட வைக்கணும். அப்போ நாளையோட போனாரு, இங்கேயும் ஓட்ட சுற்றிட்டு இருந்து 11:30 தர மாட்டார், மணி 9:30 வந்து உட்காருவார். அல்ல இல்லையா? ஆமே. முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணா, நேரங்காலத்தில் வந்து தேவசம் தேவனுடைய நாளை வஞ்சிக்கூடாது, தேவனுடைய நேரத்தை வஞ்சிக்கூடாது. வஞ்சிக்கிறதுனால தான் நம்ம என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க, அதே மாதிரி கையெழுத்துக்கிறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. சக்தி பாருங்க, சாயங்காலம் ஜபம் பண்ணுங்க, சக்தி கேட்க முடியுமா? ஜபம் கேட்டீங்க, வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டீங்க, பரவாயில்ல போது உங்கள் நாள் கணக்கில் வந்துட்டு இருக்கு. சத்தியம் என்னன்னு கேட்டாங்க சொல்லுவீங்களா? ஏசப்பண்ணிக்கு என்னப்பா பேசினாரு தெரியாதுங்க ஆண்டவரே, அப்புறம் எதுக்கு ஐயா போன ஜபம் பண்ண ஆண்டவரே. அப்போ அன்னைக்குள்ள என்னென்ன வார்த்தை நான் சொன்னதெல்லாம் புரியுமா? புரியாதுங்க ஆண்டவரே. சரி, அப்படி போய் நின்று பேசுவார். இல்லையா? முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமே. கர்த்தருக்கு இதெல்லாம் நடக்கணும். உங்களுக்கு கேட்டதெல்லாம் நடக்கணும். என்ன செய்யணும்னா பாருங்க, உபாகம் 33:11 பாருங்க. உபாகம் 33:11 267 பக்கம். கர்த்தாவே அவங்க சம்பத்தை ஆசீர்வதித்து அவர் கையின் கிரிகள் மேல பிரியமா இருக்கிறாராம். கர்த்தரை செய்யறது அவரு ரெடியா இருக்காரு. ஆனா நீங்க அதுக்கு ரெடி இல்லாத இருக்கிறீங்களே, அது எனக்கு ஒரு ஆவந்தமா சொல்லிட்டு இருக்கிறவங்களே, நீங்க அப்படி ஆகணுமே. உங்க கையின் மேல உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் சாப்பிட சொல்லி உங்களை வைத்திருக்காரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு நான் மெயிலுக்கு வர்றேன். ரேடியோத்துல சாப்பிட்ற பற்றி சொல்லி கொடுத்துட்றேன். சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இப்பெல்லாம் வந்துட்டீங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாம் துணிகரமாக சாப்பிட்டீங்க. அதனால ரேடியோத்தில் 11:8 படிங்க. சும்மா அது 2 வாரம் நேற்று வாரம் என்ன சொல்லி கொடுத்தோம், நரங்களான வேறு பற்றி சொல்லி கொடுத்தோம். இந்த வாரம் அதே மாதிரி என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இவங்களுடைய மாமசத்தை புசிக்கவும் இதுகளுடைய அதனுடைய உடல்களில் தொடவும் வேண்டாம். அதை அவர்கள் என்னோட தீட்டாரு 9 அதுலயே பார்த்துக்காங்க. ஆண்டவர் சாப்பிட பற்றி சொல்லி கொடுக்குறாரு. சில காரியங்களெல்லாம் நீங்கள் தொடவே வேணாங்கிறார், தொட்டாலே திட்டுங்கிறார். அங்கே போயிட்டு நம்ம அப்பா இன்னைக்கு என்னங்கிறாருன்னா, பேசினார் வந்தனால சோத்தனை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளை கூட நல்லா ரசப்பாம்பு இருக்கணும்னா, நல்ல பாம்பு, நல்ல பாம்புலெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் வறுத்துன்னுங்க, சாக மாட்டோம். தூதத்தை தான் சாப்பிட்றோம். பஞ்சா அது கூட பஞ்சா இந்த கொசு மருந்தான் அடிக்கிறாங்க, அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஆக்கி பண்ணி பாருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் இல்லை. தோத்தனை சொல்லி சாப்பிடலான்னு எதை பவுல் சொல்கிறாரு அழகா. அது எங்களுக்கு என்னவான பக்திக்கு ஏதுவாக இருக்குமா கேட்குறாரு. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தர் உங்களை சொல்கிறாங்க, நம்பாதுங்க தயவுசெய்து. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. மத்திய 5:17-18 சொன்னார். அதை நிறைவேற்ற வந்தவனார் வாழியா, அதை ஒரு எழுத்தாகுது, ஒரு உறுப்பாகுது, அழிக்க வழிவிட்டார். ஜாக்கிரதையா இருங்க. சும்மா ஆறு கூப்பிட்டாலும் எதையும் போனால் போயிட்டு சாப்பிட்டு போட்டு என்ன வேணால் பண்ணிட்டு வராதுங்க தயவுசெய்து. சாப்பிட்றத பற்றி இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்ற போகிறீங்க, சில பேர் நிறைய பேர் போனீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு போட்டு வந்துடுறீங்க. வந்து போட்டு அப்புறம் 2வது வீட்டில் ஐயோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லாம் தான் இருக்குது. நம்ம தான் கரெக்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கோ. சரி, அது விட்டுருங்க. அது சும்மா சாப்பிட்றதுக்காக சொல்லி கொடுத்தேன். கத்தர் பார்த்து பாருப்பா சோத்திரம் இல்லையா? சரி, நீதிமொழியில் நம்ம நீதிமொழிக்கு போகலாம். நீதிமொழியில் 4:20 படிங்க. நீதிமொழியில் 4:20 பக்கம் 766 பக்கம்.
என் வார்த்தைகளை கவனியும், என் வசனங்களுக்கு செவி சாய். வார்த்தைகளை கவனிச்சு என்ன வசனங்களுக்கு செவி சாய்ச்சிட்டீங்கன்னா நீங்க உண்மையாலுமே தேவன் அவரோட நினைச்சிருந்தீங்கன்னா வேணுங்கிறத கொடுப்பார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன மகனேங்கிறார். அது உங்களை பார்த்து மகளே மகனையும் அழைக்கிறார். அதே நீதிமொழியில 3:11 765 பக்கம், என் மகனே பாருங்க, கர்த்தருடைய சிச்சை அப்பமா என்னாது படித்து கொள்ளும் போது என்ன பண்ணுவானது இச்சை நாங்கள் வந்து சொல்லும் போதும் இல்லைங்க, கடுந்தோட நீங்க என்ன பண்ணுங்க கேவலமா நினைக்காதீங்க. நினைச்சா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் ஏன் சொல்லித்தரோம் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதம் கண்டிஷனாக பெறுவீங்க. நீங்க கரெக்டாக எடுத்து பாருங்க, உங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையோ அப்புறம் வந்து கேளுங்க. அப்போ ஏசுனா நல்லவரை கட்டாரும் அப்பதான் உங்களுக்கு புரியும். எப்படிப்பட்ட தெய்வங்கிறது உங்களுக்கே தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. சரி, 3 படிச்சீங்க. அதுல 12:1 படிங்க. நீதிமொழியில் 12:1 772 பக்கம், புத்திமதிகளை விரும்புகிறவன் வெறுக்கிறவனோ என்ன குணமா இருக்கிறானவன் குணம் உள்ளவனாம். அப்ப என்ன நாங்கள் கடந்து கொள்கிற வெறுத்துட்டே நீங்கள் போய் 2 தூசிட்டு 2 நாளைக்கு நான் கூட்டத்தோட செல் எடுக்காத செல்லை தூக்கி போட்டு உட்காந்துருக்கிறீங்களா? அது எனக்கு நஷ்டம் இல்லை. நான் ஏன் 2வது கூப்பிடான்னு புரிஞ்சுதான் இருக்கேன். கூட்டத்தில் நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க, நான் கூட்டம் இருக்கும்போது வச்சுருந்துருவோம். கூட்டத்தில் போய் கேட்டு உங்களுக்கு குத்திமதி சொல்ல நினைப்பேன், எடுக்க மாட்டேங்க. அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம்னா அப்போ நீங்கள் என்ன திருந்தலின்னு அர்த்தம் நான் நினச்சிக்கிறேன். அப்போ மிருக குணமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மிருகுணம் மானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எவ்வளோ வயசு இருக்கலாம், எவ்வளோ படிப்பு இருக்கலாம், எவ்வளோ அக்னி பாசு பேசலாம், என்ன வேணும் ஜெயிக்கலாம், செல்லுபடியாக. ஆண்டவர் இன்னும் அது ஒன்று அப்படி ஒன்று ஏமாலையாக பேசுகிறாரு. ஏமாலையும் நினச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அவர் பார்ப்பார், எல்லாரும் பார்ப்பாரு. உன்னுடைய படிப்பையும் பார்ப்பேன், முழங்களையும் பார்ப்பேன், இப்போ அன்னைக்கு ஜபிக்கிறதையும் பார்ப்பேன், அன்னி பாசு பேசணும் கேட்பேன், எல்லாம் உனக்கு தெரியும். நீ எந்த ரத்தனத்தில் இருக்கிறதுன்னு கேட்பேன் இல்லையா? முதல்ல நம்மளை சரி பண்ணணும். ஆமாம், ஒரு ஊழியரை கூப்பிட்டு அப்படியே ஒரு அசால்ட் ஆகிடுது உங்களுக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறீங்க நீங்கள் கூப்பிட்டு எடுக்கிறீங்கன்னா நான் போக எல்லா பக்கம் எப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க? அவளா கூட கேவலமாக நான் இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறது ஒன்று, நானும் கூப்பிடுவோன்னு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் கண்டாவது எல்லாம் பற்றி சொல்லலாம், நான் கூப்பிடுவேன் இல்லையா? நிறைய யாருக்குமே ஒரு தவறு நடக்குது. நானும் ஒரு உங்களா இருக்கும்போது நிறைய தவறு நடந்துருக்கு. கூப்பிட்டாங்க உடனே அப்போல்லாம் செல்லு கூப்பிட்றவங்களுக்கு செல்லுக்கிற நேரப்பாக சொன்னாலும் அழுகு கூழ் அழுது ஓட்டி காலை பிடிச்சி அழுதுக்கு வந்துடுவோம். இன்னைக்கு யாரையும் காலை பிடிச்சி அழுதுக்கலாம், நானும் காலை பிடிச்சி அழுது இருக்கிறேன், பாதம் பிடிச்சிட்டேன். சும்மா ஆண்டவர் நம்மளை ஒருத்தர் ஆசிர்வதிக்க மாட்டார். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு தெரியுறீங்க, அதனால நல்லது கிடையாது இல்லையா? தேவன் எப்படிப்பட்டவர்கள் மட்டும் நினைங்க. மனசுல பார்த்து வரவே வராது. தயவு செய்து வானத்தையும் போய் பார்த்து வந்து சொல்லணும். பாருங்க, இங்க கடிதத்துல சொல்லி நான் சொல்லிட்டேன். 2வது பாருங்க, அதுல 29:15 எஸ் அதுலயே நீதிமொழியில 29:15 விரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய் என்ன பண்ணுமாமா? தாய்க்கு வெட்கத்தை கொடுத்து நீங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் கூப்பிட்டா புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு புரிஞ்சிருக்க சொன்னாலும் கேட்கறதில்ல. அக்கடாவோட அந்த ஆள் கிடைக்கிறாட்டு பாருங்க. அதெல்லாம் எவ்வளோ கேவலமாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது உடனே எனக்கு வெளிப்படும். நீங்கள் அங்கே பேசுறதுக்கு வாட் பண்ண எனக்கு குறை ஏறு அப்போ புரிஞ்சுக்கோ. யாரும் நினைக்கிறா குறை நீக்கி அப்போ நினச்சிக்கிறாங்க. ஓ ஆரம்பிட்டாங்க சரிங்களா? வீட்டம்மா சொல்லு என்ன இப்படி பொறுப்பார் இந்த ஆள் தான் பேச அப்படிங்க அப்போ நின்று சரிங்களா? பேசுறாலும் தெரியும், பொறப்போறதும் தெரியும். அப்போ இருந்தாலும் சொல்லி நின்றும் போகும். கேளுங்க, மனைவி வச்சு தான் சொல்கிறேன், வடிவெடுத்து நின்று தான் சொல்கிறேன் அல்ல இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்க மோசை ஒரு நாள் அவர் மாநில என்ன அப்பவே இங்கே என்ன வேணுது பேசு அங்கே சொன்னது இங்கே எனக்கு சும்மா அப்படி வெறுமை அப்படி குறையாது. அப்புறம் நான் நினச்சிட்டு மோசை என்னமோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சேன். கட்டு நின்று போச்சு இல்லை இல்லையா? புரிஞ்சு போனேன். என்னைக்கோ பேசுனாயா, ஆனால் மோசைக்கு இப்போ நினைவு வருது இல்லையா? எனக்கு தெரியாது நான் இல்லை இல்லையா? சரிங்களா? பேர் சொல்லியே சொல்ல முடியாது. அது வேண்டாம், எல்லாருக்கும் அதை அப்படி சொல்ல நான் விரும்பல. அவர் யதார்த்தம் இருக்கிறதுனால அவர் சொன்னேன்.
இல்லையா? புரிஞ்சுப்பாங்க எல்லாரும். கர்த்தர் பெரியவர். ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழி நடத்துவார். பணம் பட்டதான எங்கிட்ட ஆள் செல்வாக்கில் பணப்பல் செல்வாக்கில் எங்கிட்ட இருக்கிற செல்வாக்கெல்லாம் என் வானத்தை மொழி படத்து செல்வாக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கினால எதையும் என் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுப்பார். நான் அவருக்குள்ளே நம்ப என்ன பண்ணேன், இப்போ நான் நம்ம பேதற்படி செல்ல பிள்ளையை நான் நின்று இருக்கேன். அவரை எப்போதும் நான் காலையில் தண்ணீர் விட்டுட்டு அவர் பார்த்து பிடிச்சிட்டு இருக்கனால எதாவது சொல்லி கொடுப்பார் ஆண்டவர். இல்லையா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அதே நீதிபதியில 15-18 775 பக்கம் என்ன கணிதங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். உங்களுக்கு அண்ணன் எப்பவுமே நிறைய சொல்லிக் கொடுத்து புரியாதே போயிட்டு ஆண்டவர் இப்படித்தான் சொன்னார் இப்படின்னு சொல்லி அதையும் நினைச்சு நீங்க கெட்டு போயிடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கும். ஆமே. 15-18 எடுத்துட்டீங்களா? 775 பக்கம் எடுத்து படிங்க. கோபக்கார சண்டையை எழுப்புகிறான், நீதிய சாண்டம் உள்ளவனும் சண்டைய அமுத்துகிறான். சண்டை அமுத்தோன்னு முதல்ல நீங்க பேச நல்லா சொல்ல சரி தெரிஞ்சா பேசுங்க, பேசாதீங்க தயவுசெய்து. பேசாதீங்கன்னாவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறி. ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனையாச்சு. அது எப்படியெல்லாம் சொல்லி அவங்களை சரி பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு எனக்கு செய்வோம். அதைத்தான் சொல்லுவோம். அதுக்கு தூக்கி விட மாட்டேன். இல்லையா? காப்பாற்றப்படும் முதல் குடும்பம், அப்புறம் பேஸ்கில் இருக்கிறது. இல்லையா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமே. ரெண்டாவது 13-18 நீதிமொழியில் 13-18 புத்திமத்தையிலே தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் என்னுடையதானாமா பாருங்க என்ன பண்றான். புத்திமத்தையும் தள்ளுறவன் என்ன பண்றானாமா தரித்திரத்தையுமே அவனை இறைச்சி அடையலாம் வயல் வரமாட்டேங்குது. இறைச்சி அடைவானாமா அப்படின்னு என்ன அர்த்தம்? கேவலம் அடைவானாம். கேவலமா எந்த ஆணா இருந்தாலும் பெண்ணால் கேவலத்துக்கு போய் சிக்கிட்டு அப்புறம் கேவலத்துக்கு போய் சிக்கி என்ன பண்ணுறது? இருக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறது? இருக்கிறதெல்லாம் வராது. ஏமா நம்ம கையை நீட்டுற கடனாக இருக்கும், கடன் கட்ட முடியாது. கடன் கட்ட முடியாது கத்துறதுனாலே இல்லை. உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை நீங்கள் தள்ள தட்டிட்டு போகிறனால தான் கடன்காரனாக இருக்குது. ஏசுனார் கும்பிட்ற கடன் இருந்தால் தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். கோடிக்கணக்கில் கடன் இருக்கிற சாட்சி சொல்கிறேன். கோடிக்கணக்கில் கடன் கட்டி நீங்கள் இத்தனை லட்சத்தில் வீட்டை கட்ட அத்தனை லட்சம் சாட்சி ஓடிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் குடிகாரனை மாறணும்னு சொல்கிறாங்க. இல்லையா? மாத்திரக்கெல்லாம் தேவனா உதவி செய்வார். அதுக்கு தான் சொல்கிறேன், போகிற பக்கம் பெண்கள் மீட்டிங்கில் என்ன பண்ணணும்? பெண்கள் ஒன்று கூட கலந்து ஜெயிக்கணும். சொந்த பேசக்கூடாது, சொந்த நாயத்தை எடுத்துக்கூடாது, எதாக இருந்தாலும் அங்கே பேசக்கூடாது. நீங்கள் போன தோத்தரபடி சொல்லிட்டு வரையிலுக்காக தோத்தரம் சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணணும்? பக்கம் உட்காந்து பக்கமாக நீங்கள் வந்து ஜெயிச்சு பாருங்க. அங்கே ஜெபிக்க வேண்டாங்கிற கூட ஜாமணி சொல்லிடுவாங்க. நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், பலவான கட்டிட்டு இருக்க வேண்டாம். நம்ம தோத்தரங்கிறது என்ன? பலவான ஆவிகள் கிரி செய்யக்கூடாதுங்கிறக்காக தான் தோத்தரம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இடம் பொருள் தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கோம். எந்த இடத்துலையுமே பேசக்கூடாது. பேசணும்னா நீங்கள் என்ன தேவத்தை வந்து பேசுங்க, இல்லைன்னா அவங்க வீட்டு போய் பேசுங்க, ஃபோனில் பேசுங்க, இல்லைன்னா அவங்க கூட்டு பேசிக்கோங்க, தப்பே இல்லை. நான் இங்கே பேசுங்க, அப்புறம் ரெண்டாவது சண்டை போடுங்க, அப்புறம் ரெண்டாவது நியாயம் கொண்டாங்க, நாங்கள் பேசிக்கலாம். தப்பே இல்லை. சண்டை போட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு நான் நினைப்பேன், பார்த்தியா நான் சொல்லி கேட்கல, சண்டை போட்டிங்கன்னா அப்போ தான் கேட்க முடியும். திருப்பி நீங்கள் சண்டையே போனால் பேசிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. இல்லையா? அதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ரெண்டாவது எத்தனாவது படிச்சுட்டோம்? அதில் பாதி முழுசும் படி. கடிந்து வருகிற கவனித்து நடக்கிறவனோ பணம் அடைவா. பார்த்தீங்களா? கடிந்து வருகிற கவனித்து நடக்கிறவனோனாமா நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து அவன் எல்லா விதத்திலையும் உயரவா அப்படின்னு சொல்லி வேணும் சொல்லுது. அப்போ எது வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். நான் சொல்ல கூட நீங்கள் முடிவெடுத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு. இல்லையா? இந்த காரியத்தில் நீங்கள் நல்லா கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. ஆமே. ரெண்டாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி நான் ஒரு பட்டியல் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்கலான்னு ஆசையாக இருக்குது. யோவான் 16 24 படிக்கலாமே. 152 பக்கம் புதிய ஏற்பாடு. ஆமே. இல்லையா? தன சத்தத்தில் தூங்குறாலும் தூங்கிட்டே இருக்குது. தூக்கம் தெரியுது.
இல்லையா? இத்தனை சத்தத்திலையும் தூங்குற ஆளுக்கு எங்கே தான் தூக்கம் வருதோ, சும்மா கண் கொஞ்சம் முளகுடி கூட கண்ணு சூடு ஊதிட்டு வந்துடும், தூக்கம் பாருங்க தெரியாது. அல்லேலூயா, ஆமென். படிங்க, கட்டுறீங்களா? 16 யோவான் 16:24 பக்கம் சொல்லியாச்சு, படிச்சு படிங்க. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணல, இப்படி அப்படின்னு பேசி கால் கோட்டிட்டீங்க. இன்னும் அதையெல்லாம் விட்டு போட்டு ஆண்டவர் இடத்துல இந்த அவருடைய நாமத்தில் கேளுங்க, அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு தெளிவாக சொல்லிட்டு பக்கம் பெண்களுக்கு படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவேறும்படிக்கு பெற்றுக்கொள்ளுவீங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, இந்த நீதிபதி சொன்ன வார்த்தையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, என்னெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். இது ஒன்றில் யாருனாலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் கொடுக்க நினைக்கிறத யாருனாலும் தடை பண்ண முடியாது. அவர் அடைக்க நினைக்கிறத யாருனாலே அதை போய் திறக்க முடியாது. அவர் திறக்க நினைச்சத யாருனாலே அடைக்க முடியாது. இது முடிவெடுத்துக்கோ. நீங்கள் இருக்கிற முறை இருக்கிறீங்களே, அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க போது, கடைப்பிடிச்சி நடந்தீங்கிற போது தேவன் உங்களை என்ன வழியில் எப்படி நடத்துகிறான்னு எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஆமே, ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பாருங்க, அதுக்கு முந்தின வருஷம் படிங்க. அதுலேயே 23 அந்த நாளிலே என்னிடத்தில் ஒண்ணுமே கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு. பார்த்தீங்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் என்ன கேட்டுக்கொள் எதுவோ உங்களுக்கு தருவார். பார்த்தீங்களா? நீங்கள் என்னமே கேட்காததோட வேணுமா மெய்யாக சொல்கிறார். மெய்யான சத்தியமான அர்த்தம். அப்போ மெய்யாகவே மெய்யாக ஆண்டவர் செய்கிறார். பிதாவிடத்தில் நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க அது எல்லாமே என்னோட அவரு. அப்போ தரோன்னா இந்த நீதிபதி சொன்ன வார்த்தைகளெல்லாம் கடைப்பிடிங்க, கடைப்பிடிச்சு நடங்க. தேவன் தருகிறத நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க, அந்த காட்சியை கண்ணார கேட்பீங்க. அப்படி சொல்லி வேதம் சொல்லுது. யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கலாம். யோசுவாவில் 13:33 படிக்கலாமே. ஒரே பழைய ஏற்பாட்டில் அந்த ஒன்றையும் படித்து நம்ம ஜெபிக்கலாமே. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் 286 பக்கம். யோசுவா 13:33 கட்டுறீங்களா? உங்களுக்கு யாரு சுதந்திரம் தெரியுமா? யாரும் கொடுக்கணுங்க, அவரே உங்களுக்கு தெய்வம் சொன்னபடி சுதந்திரம். அவரே சுதந்திரம். உங்களுக்கு என்ன தேவை அத்தனை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முறையோடு இருந்தீங்கன்னா அவரே சுதந்திரவாளி ஆயிடுவார், அவரே சொந்தமாகிடுவார், அவரே உங்கள்கிட்ட குடியிருப்பார். நீங்கள் என்ன கேட்குறீங்க அதெல்லாம் கடிச்சு கொண்டே இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுங்க, பாஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதெல்லாம் யாருத்தையும் கொடுக்க வேண்டியது. அவரே உங்களுக்கு கொடுக்குறக்கே அவரே முன்னாடி வந்து நீங்கள் அவருக்குள்ள நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் அத்தனை சந்திக்கப்பட்டு அவர் சுதந்திரவாளியும் உங்களுக்கு இருந்தாருன்னா என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? சரியா? அவரை அப்படியே நீங்கள் கேட்ட வார்த்தை பிரகாரம் நடங்க. கர்த்தர் உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாரா? ஆமென்.